ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போகிறாரு, அதுவும் பெரிய வேலைக்கு ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து மனக்கோட்டை கட்டிங்கிறாங்க. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவரும் சந்தோஷமாக இருக்க போகிறாரு, நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நினச்ச எதுவுமே அங்கே நடக்கலை, அதுதாங்க உண்மை. ஏன்னா அவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்துருக்காரு, ஒரு மெக்கானிக்காக. இப்போதைக்கு இந்த வேலையாச்சும் கிடைச்சாதான் நம்ம மல்லியையும் வெண்பாவையும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவர் அந்த வேலைக்கு சேர்ந்துருக்காரு. அது மூலிமா அவருக்கு நிறைய பிரச்சனை, நிறைய சங்கடம் எல்லாம் வருது. அதுக்கு காரணம் அந்த ராஜேஸ்வரி தான். அவளோட இதனால தான் இப்படி எல்லாம் நடந்துட்டுருக்கு. எதிர்ச்சியாக வந்தாலோ இல்லை சொல்லி வச்சு வந்தாலோ தெரியல, அவள் இருந்துக்கிட்டு அந்த பக்கமாக வந்துட்டுருக்கா. அப்போ வந்து விஜய் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்துறான். இங்கே வந்தவ சும்மா இருப்பாளா, அங்கே இருக்கிற விஜய் சீண்டிகின்னு இருக்கா. என்னப்பா மெக்கானிக்கு இந்த வேலை தான் செய்றியா, பரவாயில்லையே, உனக்கு வேலைலாம் செய்ய தெரியுமா, எப்பவுமே 4 பேர் வேலை வாங்கி தான் உனக்கு பழக்கம், இப்போ நீ வேலை செய்ய எனக்கு ஒரே சிரிப்பாக வருது. ஆனால் அந்த சிரிப்பு அடக்க முடியல. இப்போதைக்கு சிரிக்க இதெல்லாம் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப பிஸி, எனக்கு வந்து நிறைய கம்பெனி இருக்குது, நிறைய வேலை இருக்குது, அதை பார்க்கறதுக்கே சரியாக போகுது, நான் எங்கே உங்கள்கிட்ட பேசிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேசிங்கிற. உடனே உனக்கு என்ன வேணும், இப்போ எதுக்காக வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி திட்டி நிற்கிறா இந்த விஜய். ஏன்னா இவ ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவ என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்கான்னு ஒரு பக்கம் அமைதியாக இருந்தால், இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு என்ன பேசு, உன் பொண்டாட்டி ஒரு முளத்துக்கு வசனம் பேசுவாள், எப்போ பார்த்தாலும் நீ ஏதாச்சும் வச்சுன்னு போய் பேசு அப்படின்னா உங்கள்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நான் இந்த இடத்துல உண்மையாக முதலாளிக்கு சந்தோஷமாக அவள் மனசு கோணாதபடி நடந்து என் சம்பளத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன். என்னை ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த வேலையிலும் தூக்கணும்னு நினைக்கிற பற்றியா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும், கஷ்டப்பட்டுக்கிட்டே உங்ககிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரிய வேணாம். இத்தனை வருஷமாக இந்த சொத்து மொத்தத்தையும் என் பேருக்கு எப்படி எழுதி வாங்கலாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மனக்கோட்டை கட்டியிருப்பேன், அது எல்லாத்தையும் செதுக்கிற மாதிரி நீயும் அந்த வித்யாவும் இருந்துக்கிட்டு என்ன சீன் போட்டிங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. நீங்கள் இப்போ கூட கெட்டுப்போல, என் காலில் விழுந்து கத்தி கதறி அழு, அக்கா என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணேன் அப்படின்னு, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்ச மாதிரி சொல்கிறாங்க. நீ வேலைக்கு வந்திருக்க, அதை தெரிஞ்சுக்கோ, அதை விட்டு உன் பொண்டாட்டி மாதிரி வசனம்லாம் பேசிதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். இப்போ வந்து நீ வேலை பார்க்குற முதலாளிகிட்ட மட்டும் நீ இப்படி பேசணுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின்னுக்கிறா. உடனே இப்போ என்ன தான் உன் பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நீ வந்து இங்கே வேலை பார்க்குற இல்லையா, அதனால் உனக்கு நான் வேலை கொடுக்கலான்னு வந்திருக்கேன், எவ்வளோ நல்லவன் இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன நல்லவ, என்ன உனக்கு வேணும், என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ என் காரை வந்து நீ வாஷ் பண்ணி வைக்கணும், அதுவும் இல்லாமல் காற்றெல்லாம் கம்மியாக இருக்குது, 4 டைலையும் காற்றடிக்கணும், அதோட ஸ்டெப்னியும் சேர்த்து நீ ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்புறமா என் காரு மேலே கையை வச்சா கை வலிக்கின்னு போயிடணும், அந்த அளவுக்கு பல நீ வந்து அழகாக எனக்கு கழுவி கொடுக்குற, அதை பார்க்குற எல்லாரும் புது காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அந்த அளவுக்கு நீ வந்துட்டு பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் உன் முதலாளிகிட்ட சொல்லி உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் கொடுக்க சொல்கிறேன், அந்த அளவுக்கு நீ சின்சியராக வேலை பார்க்கணும், சரியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, உன்னை மாதிரி ஒரு சோம்பேறிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு நேரமும் இல்லை, அதனால் நான் போய் என் கம்பெனியை பார்த்துட்டு சாயந்தரமாக வரேன், அதுக்குள்ளே ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது, உன் காரை வந்து செய்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமான வேலை அப்படின்னு சொல்ல உடனே இந்த மாதிரி பேசணும் முதலாளிக்கு தெரிஞ்சு அவரோட வேலையில் வைப்பாரா, கண்டிப்பாக வைக்க மாட்டார், அதனால் நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிற மாதிரி செய்யலை உன்னை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஆஃபீஸில் சொல்லி சிரிச்சுட்டுங்கிறாங்க. எப்போவுமே நம்ம பார்ட்னர்ஸையோ நம்ம கூட இருக்கவங்களையோ நம்ம ஏமாற்றணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வேலை எடுத்து காட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சிரிச்சுங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த குணசேகரன் உட்பட அவன் வந்துக்கிட்டு, ஐயோ நம்மளால தான் நம்ம விஜய் சாருக்கு இவ்வளோ ஒரு இதோ, அவர் நமக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தோ அதில் எல்லாத்துலேயுமே நம்ம உதவி பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நம்ம காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி அவரை குத்திக்கிட்டே இருக்குது. அதனால் அவர் இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்கார். உடனே இந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு, இந்த கம்பெனியில் நான் நினைக்கிறது தான் நடக்கும், நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும், யாராச்சும் உண்மையை சொல்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புயல் மாதிரி பொங்கி கிளம்புனீங்க, அதுக்கப்புறம் பின்விளைவுகள் பெருசாக இருக்கும், அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின்கிறாங்க. அது எப்படி நாசுக்கா அது குணசேகரன்கிட்ட தான் சொல்லின்னுக்கிறாங்க, ஆனால் அது தெரியாத மாதிரி சொல்லின்னுக்கிறாங்க. பரவாயில்ல, ராஜேஸ்வரி கூட பொழிச்சிக்குவாங்க, ஏன்னா தெரியாத மாதிரி சொன்னாலும் ஏதோ ஒரு விஷயத்த புரிய வச்சிட்டாங்கல்ல, அதனால தாங்க
ஆனால் அது கண்டிப்பாக குணசேகர் வந்துட்டு விஜய்கிட்ட சொல்ல தான் போகிறாரு. அந்த நாள் வரதான் போகுது. அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.